ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ரொம்பவே கவலையில் இருக்காங்க. அவங்களுக்கு யாராச்சும் ஒரு உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இப்போதைக்கு அவங்களுக்கு கை கொடுக்குற இடத்துல இல்லை. ஏன்னா விஜயும் அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா விஜய் பக்கமே நம்ம போகக்கூடாது, விஜய் பக்கம் நம்ம போனோம்னா அதுக்கப்புறம் விஜய் தான் ரொம்ப கஷ்டப்படுவார், அவரும் வெண்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்காக நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணால் அதில் எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒன்று நினச்சிக்கிறாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த ராஜேஸ்வரி நல்லா ஏற்றுறாங்க, மத்தளத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி. இவங்க அடிக்கிற அடிக்கு எல்லாத்துக்கும் இவங்க ஆடுறாங்க பார்த்தியா, அதுதான் எல்லாத்தோட ஷாக்காக இருக்கிறது. என்னடா இது, இந்த பொண்ணுக்கு அறிவே இல்லையா, அவங்க சொன்னால் இவளுக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணுறது, அவங்க 2 பேரை வச்சு இவன் நல்லா சீட்டாட்டம் ஆடிங்கிற அதில் நல்லா உருட்டுறது நம்ம மல்லியை போட்டு தான். இவளுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கணும். அவள் சொன்னால் நம்மளை விட்டு விஜய் போயிடுவாரா, விஜய் நம்ம போயிட்டா சந்தோஷமாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமாச்சும் யோசிச்சு பார்த்தா இந்த தப்பு எதுவுமே நடக்காது. எப்போ பார்த்தாலும் ராஜேஸ்வரிக்கு பயந்து போகிற மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் கூட என்னடா கொஞ்ச நாளாக இந்த மல்லி இவளை ராஜேஸ்வரி நல்லா போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க, இனிமேல் நல்லாயிருக்கும் சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ரொம்ப ஆர்வம் எதிர்பார்த்தேன். ஆனால் கடைசியாக சாப்பியா முடிச்சு மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இவ வந்துக்கிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. என்னடா இது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும் தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க, என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் இந்த ராஜேஸ்வரியே ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அவள் அடி வாங்குற மாதிரி காட்டுறாங்க, அடுத்த நாளே பார்த்தோன்னு வச்சுக்கோயேன் மறுபடியும் அழுமுஞ்சி ஆள ஆரம்பிச்சாரா. இந்த அழுமுஞ்சி எதுக்காக தான் இந்த சீரியலை கொண்டு வந்தாங்களோ தெரியல. எப்பா சாமி, இதுவரையும் அவள் அடர்ந்த மொத்த தண்ணியும் எடுத்து வச்சிருந்தா ஒரு கிணறையே வெட்டியிருக்கலாம். அந்த அளவுக்கு அழுந்து அழுந்து அழுது அழுகையை தீர்த்து வச்சிருக்கா. இவ கூட ஒரு இடம் என்னால் முடியல சாமி, என்னதான் பண்ணுறது விடுங்க, என்ன பண்ணாலும் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. டைரக்டர் சார் பயங்கரமாக எழுதியிருக்காரு கதை. ஏன்னா ராஜேஸ்வரி தான் ஜெயிக்கணும், ராஜேஸ்வரியை மட்டும்தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவரோட ஹஸ்பண்ட் இருக்காரு ரவீந்திரன் என்னமோ அவங்க பேர், அவர் தான் ஒருவேளை டைரக்டர் நமக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் இவங்களவே ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. சரி, அவங்க எப்படியாச்சும் இருந்துட்டு போகிறாங்க, நம்ம வேலை பார்க்கறது தானே, அதெல்லாம் மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணுறான்னா நல்லா ஃபோன் பண்ணி இது இளநிக்குள்ளே ஊசி ஏற்றுற மாதிரி பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டா. நீ இப்போ டைவர்ஸ் பேப்பரை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போகல, அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் விஜயும் சரி வெண்பாவும் சரி கடைசி வரையும் மூஞ்சில் முழிக்கவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு நான் பண்ணி விட்டுருவேன். இப்போ நீ வரப்போறே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னால் வர முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, என்னப்பா என்ன நான் பண்ண முடியுன்றத நான் காட்டுறேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜேஸ்வரிக்கு கொம்பு முளைச்சிருச்சு. ஐயோஹோ, இவளுக்கு இவ்வளோ திமிரு வந்துச்சு. இவ்வளோ நேரம் நம்ம சொல்கிறத மட்டும் கேட்டு நம்ம சொல்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தா, இப்போ என்னன்னா 2 கொம்பு முளைச்ச மாதிரி ஆடிங்கிறான். இவளை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போட்டாங்க பாருங்க விஜய்க்கு ஃபோனு. அப்பாப்பாப்பா நல்ல பகடக்காய் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ விஜய்க்கு ஃபோன் பண்ணி, நீ என்ன தான் நினச்சிட்ருக்க, உன் பொண்டாட்டி உன்னை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்கா, நீ என் சொத்து பத்து எல்லாத்தையும் கொடுத்துருங்க, நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையாடா, ஏன்டா இந்த பொழப்பு படிக்கிறீங்க, இந்த பொண்டாட்டியை வச்சு அவளை அழ வச்சு அவளை டைவர்ஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொத்தை பிடுங்கிறதா ஒரு பிளானாக வச்சுருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, ஏன்டா இப்படியெல்லாம் அழிகிறீங்க, கொஞ்சமாச்சும் உழைச்சி சம்பாதிங்கடா, அப்போ தான் உடம்புல ஒட்டும் அப்படின்னு சொல்ல, நீ எல்லாம் உழைச்சி பேசுறதை பற்றி சொல்லாத சரியா, உனக்கு அதை பற்றி பேசுறது கூட அருகதையே இல்லை. ஏன்னா நீ என் சொத்து பத்து எல்லாத்தையும் எனக்கு தெரியாமல் ஏமாற்றி, நீ எப்படி என்னை ஏமாற்றி ஃப்ராடு வேலை பண்ணி எல்லாத்தையும் வாங்கினியோ அதே மாதிரி உன் சொத்து பத்து எல்லாமே ஒரு நாள் காணாமல் போயிடும். ஆனால் அதை நான் ஆசைப்பட மாட்டேன். அதை நீ சம்பாதிச்சாலும் சரி, நீ அதை கோட்டை விட்டாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. என் கையில் நம்பிக்கை இருக்குது, என்னுடைய மூளை வச்சு கண்டிப்பாக நான் ஜெயிக்க தான் போகிறேன், அதை நீ பார்க்க தான் போகிறேன், உன்னுடைய வைத்தறிச்சல் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. என்னடா இது, இவனுக்கு இவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேர்லேயே நிற்கிறாரு. உடப்பாவி, என்னடா இது பெரிய யமன் மாதிரி மூஞ்சி முன்ன நிற்கிறான். ஐயோ, இவங்கிட்ட மாட்டா நம்மளை தர்மடி கொடுத்து பொழந்து கட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபம் இருக்குது. இன்னொரு பக்கம் இவன் போய் நம்மளை என்ன பண்ணிடுவான், இவன் மட்டும் ஏதாச்சும் பண்ணான் அதுக்கப்புறம் இவனுக்கு தையத்தக்கான்னு இவன் குதிக்கிறதுக்கு கை காலே இருக்காது, மொத்தத்தையும் உடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பயங்கரமாக பிளானை போட்டுருக்கிறாங்க. இவளுக்கு பிளான் போடுறதுக்கு மட்டும் தான் தெரியுது என்னவோ, ஆனால் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தெரியுதில்ல. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு கேவலமான இதை போட்டு சில மொக்க வாங்குறதே வேலையை வச்சுங்கிறா. இவளுக்கு எவ்வளோ தடவை அசிங்கப்பட்டாலும் அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா பணம் இருக்கிற இடத்துல அசிங்கம் அவமானம் இதெல்லாம் பார்த்தா ஆகுமா, அதனால் அவள் அதெல்லாம் யோசிக்கிற ஆளும் இல்லை, அதுக்கெல்லாம் அவள் பயங்கர ஆளும் இல்லை. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.